வணக்கம் உறவுகளே, எப்படி எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? நான் நலமாக உள்ளேன். நீங்களும் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை நேரம். பாருங்க, நல்ல அழகான ஒரு பியூட்டிஃபுல் வெதராக இருக்குது. சரிதானே? இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. நான் நேற்று ஒரு யூடியூப் பதிவு ஒன்று போட்டிருந்தேன். சுமார் பண்ண தான் போட்டினான் கனவாக்கறி சமைக்கிறதை பற்றி. அப்போ நிறைய பேர் அதுக்கு நல்ல ஆதரவு தந்துக்கிறீங்க. பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் சமையலோட நல்ல விருப்பம், எனக்கும் விருப்பம். சமையல் ஒரு நல்ல கலை தானே. சமையல் இப்போ மற்ற இடங்களில் நான் பதிவுகள் போட்டுக்கிறேன். எக்கச்சக்கமான தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணி. ஆனால் நேற்று போட்டது சும்மா திடீரெண்டு எங்கேயும் ஒழிக்கிட்ட இடத்த டக்குன்னு போட்டேன். ஆனால் பேர் நல்ல ஆதரவை தந்துருந்தீங்க. பார்க்க நல்ல சந்தோஷமாக இருந்து. அந்த வகையில் நான் வளமையாக செய்கிற மாதிரி இன்றைக்கும் சனிக்கிழமையில் என் பிள்ளைகளுக்கு என் சாப்பாடு நல்ல விருப்பம். ரைட். குறிப்பாக ரொட்டி என்ற ஒரு உணவு. ரைட். அது என்ன மாதிரி சிம்பிளாக செய்யலாம் என்றதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நான் இந்த ரொட்டி இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 30 வருஷமாக இந்த காலமையில் இதை செய்கிறேன். ஒவ்வொரு நாளுமே இல்லை, 30 வருஷமாக ஒரு வருஷத்தில் 2 அல்லது ஒரு வருஷத்தில் 5 தரம் செய்யிருப்பேன்னு சொல்லுங்களேன். அப்படி தான் செய்ப்பேன். எனக்கு அதை விட கூட செய்யிருக்க மாட்டேன். ஆனால் நல்லா இருக்கும். சரி, பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிச்ச சாப்பாடு உண்டு. என்ன மாதிரி செய்கிறது, அதுண்ட என்னென்ன சாமான் தேவை, எவ்வளோ குயிக்காக செய்யலாம். சின்னதாக தான் செய்வேன், கொஞ்சம் தான் செய்வேன். எந்த கணக்கை செய்து டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. கொஞ்சமாக செய்து சாப்பிடுவோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். சரிதானே? கனவு இருக்குது. இந்த நான் சின்ன மாதிரி சமையல் விருப்பம். சமையல் ஒரு கலை. இனிமேல் எனக்கு சரியான விருப்பம். இந்த சமையலில் செய்கிறதுல எனக்கு நல்ல சந்தோஷம். ரைட். அது ஒரு ஆர்ட்ன்னு தான் சொல்லுவோம். என்ன பெண்கள் அதில் கணக்க டைமை போடுறவ சிம்பிளாக செய்யலாம். அது ஆர்ட், மற்றது சயின்ஸ்ன்னு கூட சொல்லலாம். உண்மையில் ஆர்ட்னு பார்க்க சயின்ஸ்ன்னு சொல்கிறது தான் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் சமையலில் வந்து. ஏனென்றால் சமையல் அப்படி தான். சமையலில் ஹீட் சம்மந்தப்பட்டது. ரைட். டேஸ்ட் சம்மந்தப்பட்டது. அப்படி எல்லா விஷயங்களும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதில் இட்ஸ் அ சயின்ஸ். உண்மையிலேயே ஒரு சயின்ஸ் என்று தான் அதை சொல்லலாம். ரைட். அது அப்போ அந்த நாலேஜ் உள்ளார்கள். நீங்கள் ஒரு டைம் சமையலை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். சில பேருக்கு சில சமயங்கள் கற்றுக்கொண்ட தான் மற்றாக்கள்லேருந்து கற்றுக்கொள்வாங்க. மற்றது உங்களுக்கு நேச்சுரலாக நாலேஜ் இருக்குது. உங்களுக்கு டிசைன் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குது. ஃபுட்டையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையும். இப்போ கார்டனை பாருங்கள். கார்டன் ஒரு டிசைன். இட்ஸ் எ சயின்ஸ். ரைட். எந்த மரத்தை எந்த இடத்த வைக்க வேணும், எந்த பூ இந்த இடத்த வடிவாக இருக்கும், அதுகள் எல்லாமே ஒரு சயின்ஸ் மாதிரி தான். சரி, நான் உதாரணமாக இதை பற்றி கேட்க என்டர் கார்டனை சரி, இதுதான் என்டர் கார்டன். ரைட். இந்த என்டர் கார்டன் எல்லாருக்கும் பிடிக்க மாட்டில்லை. இது ஒரு ஆர்ட், இது ஒரு சயின்ஸ், இல்லாட்டி இது ஒரு நேச்சர். இது சில பேருக்கு தான் பிடிக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட். ரைட். கார்டன் பாருங்க. ஸோ இதை பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, என்னடா ஸ்ட்ரீட் கார்டன் எல்லாம் குப்பையாக கிடக்கு, எல்லாம் கொண்டு பிதஞ்சி கிடக்கு. ரைட். அப்படி இல்லை. எனக்கு இதெல்லாம் வச்சு நான் இப்போ விரைக்கில் இதுக்குள்ளேயே ஒரு ஸ்டெம் கருவேப்பிலையை போடுவோம். இது ஒரு ஆர்ட். இதுக்கு பக்கத்தில் ஒரு கொய்யா நிற்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு மாதுளை நிற்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு தோடை நிற்குது. அதுக்கு பின்னால் ஒரு வாழை நிற்குது. இந்தியாவில் ஒரு நல்ல மேண்டரின் நிற்குது. நான் ஊரில் செய்த மாதிரி ஒரு கொக்கத்தடி செய்ய வச்சுக்கிறேன் பாருங்கள். கொக்கத்தடி. ரைட். என்னென்று இதை பிடுங்குறது? கொக்கத்தடி. கொக்கத்தடி என்னென்று வந்தது? எங்கிட்ட தாத்தா செய்த கொக்கத்தடி. அதே மாதிரி இங்கே கொக்கத்தடி அதை எனக்கு எட்டாது. சின்ன ஒரு கொக்கத்தடி வச்சுக்கிறேன். ரைட். கொக்கத்தடி கண்டுக்கிறீங்களோ? அதுக்கு அங்கால இந்த வெத்தில கண்டு நிற்குது, வாழை நிற்குது. இது ஒரு சயின்ஸ், இது ஒரு ஆர்ட், இது ஒரு அனுபவம், இது ஒரு ரசனை. ரைட். இதை பாருங்க. இதை கொண்டு வச்சுக்கிறேன். இது ஒரு ரசனை. அப்படி ஒவ்வொன்றும் அப்படி தான். சரி தானே? அதே மாதிரி தான் சமையற்கலையும். வாங்க நாங்கள் இன்றைக்கு போய் சமையலை பார்ப்போம். சின்ன ஒரு குட்டி சமையல் தானே. இங்கே பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சைனீஸ் இருக்கிறாள். நல்ல பிள்ளை, நல்ல ஆக்கள். ரைட். மேலும் சைனீஸ் ஃபுட் எங்களுக்கு தருவினோம். நாங்கள் எங்களோட ஃபுட் கொடுப்போம். சந்தோஷமான வாழ்க்கை. நல்ல ஒரு மரம்,
குருவி வந்து கத்துறதுக்கு நல்ல மரம். இந்த எந்த சமையலுக்கு தேவையான சாமான் வந்து முக்கிய சாமானை நான் பார்க்குறது 30 வருஷமாக இதை பார்த்துட்டு வரேன். ஆஸ்திரேலியாவில் வந்ததுலேருந்து டசன் மற்ற என்ன பிராண்டுன்னு நான் பிராண்டை காட்டையில் 60-40 மீல் என்ற ஒரு சாமான் இருக்குது. அதாவது 60% ஆட்டாமா சாரி கோதுமமா, மற்றது 40% ஆட்டாமா மிக்ஸ். அதுதான் 60-40 மிக்ஸ்ன்னு சொல்லினோம். இதைத்தான் நான் பாய்க்கிறேன் புட்டை வைக்கிறதுக்கு, மற்றது ரொட்டி சுடுறதுக்கு, ரெண்டுக்கும் இது சூப்பர் சாமான். சரிண்ணே, இதை வச்சு கொண்டு தான் செய்யப்படுறேன். இதை நான் எடுத்து என்ன செய்ய வச்சுக்கிறேன், இதை அப்படி 20 கிலோவோ 10 கிலோவோ வாங்கி போட்டு இப்படி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். அப்போ அதை ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். சரி உறவுகளே, இப்போ நான் இன்றைக்கு செய்ய போகிறது வந்து 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அப்போ 2 பேருக்கு காணக்கூடிய மாதிரி இந்த 60-40 மாயிருக்கு தானே, அதை இப்படி 2 பேருக்கு காணக்கூடிய மாதிரி போடுறேன். 2 பேருக்குண்டா எத்தனை ஒரு 2 ரொட்டி காணும், 2 அல்லது 3 ரொட்டி கண்டா படியாக காணும். அப்போ நான் 2 பேருக்கு காணக்கூடிய மாவை இதுக்குள்ளே போட்டுட்டு, ரைட், சரி தானே, மாவு இதுக்குள்ளே போட்டாச்சு. பிறகு உப்பு கொஞ்சம் போட போகிறோம். உப்பு, ரைட், உப்பு வந்து என்ன, இந்த உப்பு வந்து ஆஸ்திரேலியன் சால்ட். உப்பு ஆஸ்திரேலியா உப்பு, மேட் இன் ஆஸ்திரேலியா. உப்பு நான் சொன்ன மாதிரி உப்பு ஆஸ்திரேலியாவில் 3 ரூபா. இந்த இது வந்து $4. $4, 750 கிராம், $4. சரிதானே, உப்பு கொஞ்சம் போடுவோம். உப்பு போதுமான அளவு உப்பு இதுக்குள்ளே போட போகிறோம். ரைட், காணும், உப்பு காணும். சரிதானே, உப்பு போட்ட அப்புறம் இதை கலக்க போகிறோம். இதுக்கு விட்டுட்டு இதுக்குள்ளால கலக்க போகிறோம். இப்படி 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 சரி இப்படி கலக்கிறான் வேலை. ஓகே, நான் ஒரு கவையால் செய்கிறபடியா நான் மற்றதை நிப்பாட்டி போட்டு பாருங்க, இதை கலக்கணும். இனி நான் மற்ற கையாலையும் பிடிச்சு கொண்டு கலக்க போகிறோம். பிறகு இதுக்கு வெங்காயம் சரி மிளகாய் வெட்டி போட போகிறேன். மிளகாய், பச்சை மிளகாய், நான் சிவப்பாக இருக்குது, சிவப்பு மிளகாய். பச்சை மிளகான்னு நான் சொல்கிறேன், நாங்கள் இது பச்சை மிளகாய் தான். உண்மையாக கலர் சிவப்பாக இருக்க, நான் பச்சை மிளகாய். சரிதானே, இதே வந்து இந்த டூல்ஸை தான் பாய்க்கிறேன். இப்படி இப்படி வெட்டுவேன், ரைட், இப்படி இப்படி வெட்டி இதுக்குள்ளே போடுவேன். சின்ன சின்ன இங்கே வரங்க, இப்படி சின்ன சின்ன வெட்டுவோம். இதுக்கு இந்த டூல் நல்ல சாமான். கத்திரிக்கோள் வந்து கடற்கரண்டு வெட்டலாம். இங்கே நல்ல குயிக்காக வெட்டுறதுக்கு சாமான் இந்த கத்திரிக்கோள் தான். இப்படி இப்படி சின்ன சின்ன வெட்டினால் உள்ளுக்கு நல்லா போவேன். இது அடுத்தது இங்கே பாருங்க, இதற்கு உள்ளுக்கு போடுவேன். இப்படி இன்னும் கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் இன்னும் ஒரு 2 மிளகாய் போட போகிறேன். நல்லா இருக்கும். சிவப்பு நல்லா மச் பண்ணுது என்ன இந்த ஷர்ட்டுக்கு சிவப்பு. இதில் 2 போட போகிறோம். இப்படி வெட்டி பழங்க நல்லா இதுகள் இன்ட்ரெஸ்டிங்காக செய்து பழங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் செய்யுங்க சமைக்கிறதுலையும். நீங்கள் பழமையாக பாட்டி சொல்லி தந்த மாதிரி அதில் வெட்டுவேன்னு செய்யாமல் கொஞ்சம் டெக்னிக்ஸ் இப்போ இருக்கிற டூல்ஸை பாவச்சிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மற்றது ஒரு விஷயத்தை வித்தியாசமாக செய்தோம்னு சொல்லி ஒரு திருப்தி இருக்கும். ரைட், அப்போ அதுக்காண்டி தான் நான் இப்படியான சின்ன சிசர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். அப்போ அதெல்லாம் நீங்கள் சின்ன இப்படி வெட்டலாம். ரைட், இந்த ரொட்டி நான் எனக்கு செய்கிறது விருப்பம், செய்து மற்றாக்களுக்கு கொடுக்க விருப்பம் உண்டு. அப்போ அந்த நிலையில் என் பிள்ளைகளுக்கு சரியான விருப்பம் என் ரொட்டி. அப்பா ரொட்டி சுடுங்கப்பான்னு சொல்லி படுத்திருந்து கொண்டு சொல்லுவேன். அப்போ அவைக்காண்டி தான் நான் செய்கிறேன். நான் இன்றைக்கு வைஃபும் நானும் சாப்பிடுவோம். இது அடுத்த நான் போட போகிற சாமான் வந்து வெங்காயம் வந்து ரொட்டியை நல்லா தூக்கி கொடுப்பார். சரிதானே, வெங்காயத்தை போடுறதுலையும் அதுலேயும் ஒரு சந்தோஷமா இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் காட்டிப்படணும். சரிதானே, இப்போ நான் வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்ன வட்டி போட்டு நல்லா வெங்காயம் உடைய கொஞ்சம் கூட போடுறேன். நான் என்னடா நல்லா இருக்குமெண்டு
வெங்காயம் பச்சை மிளகாய். இதுக்கு நான் இன்னொரு சாமான் ஒன்று வச்சுக்கிறோம். என்னென்னு சொல்கிறேன், இது வந்து கையை கவனமாக வச்சுக்கணும். இப்படி ஒரு சாமான் இருக்குது, இதுக்கு பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும். இதை நீங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டு ரைட் 2 நேரம் இழுத்து விட இப்படி போட்டுட்டு சரி இப்படி இதை இந்த வயசாக எனக்கு காட்டு தந்துவா. இங்கே என்னென்ன சேவைக்கு பாதிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் வந்து நல்ல சின்னதாக வந்துடுவார். இப்படி பார்த்து கண்ணால் பார்த்து செய்யலாம். ஃபன் தானே ஃபன் தானே இது. இப்படி செய்ய நீங்கள் வெங்காயத்தை சின்னதாக வெட்டுற வேலை இல்லை. இப்போ உதாரணமாக வடைக்கு வேறு சைஸில் வெங்காயம் பட்டோணும், மற்றது கறி வைக்கிறதுக்கு வேறு சைஸ், அப்போ ரொட்டிக்கு வேறு சைஸ். ரொட்டி வந்து வெங்காயம் அதில் தெரிய வேணும் தானே. அப்போ ஓரளவுக்கு இப்படி செய்துட்டேன். சரிதானே. இப்போ வெங்காயம் நல்லா தூள்தூளாக வந்துட்டு பாருங்க, நல்லா இருக்குல்லோ. இதெல்லாம் எழுப்பி கொடுக்குற சாமான் அந்த ரொட்டியை. சரியான ஷாப் இது, சரியான கவனமாக இருக்கணும். வெட்டி தள்ளி விட்டுரும், கை காலெல்லாம் வெட்டி தள்ளி விட்டுரும். சரிதானே. சரியான ஷாப்பாக இருக்குது. இது வாங்கினது நான் நினைக்கிறேன் ஆல்டியில் நினைக்கிறேன், ஆல்டியில் வாங்கியிருக்கணும் என்ற ஒரு ஞாபகம். கேமார்ட்டில் வாங்கியிருக்கிறா வசந்தி. கேமார்ட்டில் இதில் சரியான ஷாப்பாக இருங்கோ. இங்கே இது நல்ல சூப்பர் சாமான், உங்களுக்கு நல்ல எல்லாத்துக்கும் உதவும். வாங்கி வைங்கோ வெங்காயத்தை இப்படி தூள் ஆக்குறதுக்கு. சரி, இப்படியான சாமான் போட்டு செய்யக்கல உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த சமையலில் முக்கியமான விஷயம் நான் கற்றுக்கொண்டதில் என்ன பண்ணுறா, நீங்கள் சமைச்சு முடிய சாமான் கிளீன் பண்ணி முடியணும். மிச்சம் வேறுங்க, நான் வெங்காயத்தை வெட்டினேன், வெங்காயம் வெட்டுறதுக்கு உதவி செய்த இந்த மிஷின் கழுவி கொண்டே அந்த காய வச்சுட்டு அந்த இடத்த போயிடுவேன். ரைட். அதே மாதிரி கத்திரிக்கோளும், கத்திரிக்கோளுக்கு வேலை இல்லை தானே. அப்போ நான் என்ன செய்வேன், கத்திரிக்கோனே கழுவி திரும்ப கத்திரிக்கோள் போக வேண்டிய இடத்த கத்திரிக்கோள் போயிடும். அதே மாதிரி கத்தியும் கழுவி வைக்க வேண்டிய இடத்த வச்சா அப்புறம் எடுக்கிறதும் ஈஸி. சமைச்சு முடிய உங்களுக்கு சாப்பிட்ற நேரத்தில் கிச்சன் நல்லா க்ளீனாக இருக்கும். அப்போ என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கு இந்த சமைக்கிறதுக்கு பேரலாக சில இந்த கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவினோம், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவினோம். அந்த கிரிட்டிக்கல் பாத் வேலை செய்யக்குள்ள மற்ற வேலைகள் எல்லாம், மற்ற டாஸ்க் எல்லாம் முடிச்சிடணும். அதைத்தான் நான் அந்த மைண்டே பண்ணிக்கொள்ள. எல்லா வேலையும் கடைசியாக வறுமையாக இருக்கணும், டேபிள் வந்து சும்மா க்ளீனாக இருக்கும். ரைட். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் சமையல்ல. சரி, இப்போ பார்த்தீங்களா, இதை வந்து 2 கையாலையும் போட்டு நல்லா பிதஞ்செடுக்கணும். நல்லா உருட்டி கண்ணை நேரம் வெட்டி உருட்டணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக வரும். அதான் என் அடுத்த வேலை, அதை செய்ய போகிறேன். கேமரா ஒற்றை கையில் ஒரு ஆப்ரேட் பண்ணுறபடியாக இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். ரெடியா? ஓகே, இதை பாருங்க. இதை வந்து இதை நல்லா இப்படி போட்டு நீங்கள் ஒரு எண்ணி செய்யலாம். 1 2 அப்படி ஒரு 50 டைம்ஸ் அல்லது எத்தனை உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் தானே. இது எக்ஸசைஸ்ன்றபடியாக இது நீங்கள் ஒரு களைப்பாடுத்து செய்யாமல் செய்யலாம். அடிப்பாடி வேலை செய்தா அலுப்பு இருக்காது, அங்கே யானையும் பெண்ணும் ஒன்றாய் சேர்ந்தா சலுப்பு இருக்காது. அடிப்படி வேலை செய்தா. இது வந்து ரொட்டிக்கு மாக்குழைக்கிறது. ரொட்டி தட்டி கை 2 கருகி போச்சுது, அடுப்பூதி கண்ணு 2 இல்ல ரொட்டி தட்டி கை 2 வீங்கி போச்சுது, அடுப்பூதி கண்ணு 2 கருகி போச்சுது, ஐயோ எம்பாடு மண்ணா போச்சுது. இப்ப இப்படி செய்யக்குள்ள இந்த இது நல்ல பதமா. இது நான் செய்தது 2 பேருக்கு தான் இப்போ வடிவா காணும். ரைட். ஓகே, ஓரளவுக்கு நல்ல இங்கே முழுக்க அந்த கைப்பதத்தில் தெரியும் நல்லா. ஓகேடா, நெக்ஸ்ட் வந்து இந்த ரொட்டி தயார். பாருங்க, நல்லா வந்துட்டுங்க. இப்படி இழு போடணும். இங்கே பாருங்க, அந்த பிஸா கடையில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி. இங்கே ரெடி நல்லா இழுக்க இப்படி நல்லா இதாக விரவணும். நல்லா இருக்கல. இது கனகரம் போட்டு இப்படி பிசைஞ்சா வரும். சரிதானே. தண்ணி அளவான தண்ணியை போட்டு பிசையணும். இதுக்கு நீங்கள் ஆயில் ஒன்றும் போட தேவையில்லை. சரி, அடுத்ததான் எனக்கு இங்கே இருக்கிற சாமான் ஒரு என்ன சாமான் இது வேறுங்க. இது ஆக்கள் பார்த்துருப்பீங்க. ஆயிலுக்கு பதிலாக ஆயில் தான் இது. ஆயில் ஆனால் ஸ்ப்ரே பண்ணுற ஆயில், ஸ்ப்ரே கேன். இப்போ தலைமையாக கட்டிக்கிற மாதிரி
ரைட், தலைக்கடிக்கிற ஆயில் மாதிரி ஸ்ப்ரே ஆயில். இதை இதை நீங்கள் என்ன செய்யலாம், இதைத்தான் நான் பாய்க்க போகிறேன் இன்றைக்கு. இந்த தோசை கல்லுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பாய்க்க போகிறேன். அதே நேரத்தில் வேணுமெண்டா இந்த இந்த இதுக்கு கூட என்ன பேர், எங்கட குளச்ச மாயிருக்கு தானே, அதுக்கும் ஒரு சாதுவா ரோயில கொடுங்க. ரைட், நல்லா இருக்கும். இது இந்த இந்த சமையல் நான் ஒரு டைம் படிக்கிறேன். இது எந்த தயாரிப்பு. ரைட், அப்போ எந்த தயாரிப்பு பண்ணுறீங்களோ இதில் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அம்மாட்ட இருந்தோ படித்த படிப்பெல்லாம் இந்த ரொட்டி தயாரிப்பு. ரைட், இது எந்த ரொட்டி தயாரிப்பு வித்தியாசமாக இருக்கும். செய்து பாருங்க நீங்களும். இது என்னத்தோட சாப்பிடுவேன்னு கேட்பீங்க. அதுக்கு என்னட்ட இங்கே கன சாமான் இருக்கு. ஒன்று மாஜரினோட நல்லா இருக்கும். ரைட், அல்லாட்டி நல்ல மாசி சம்பல் இருக்கு. ரைட், மற்றது தேனோட சாப்பிடலாம். தேன் ரொட்டியும் தேனும் நல்லா இருக்கும். மற்றது மேப்பல் ஸ்ரெப்னு சொல்லி கனடாலேருந்து வர சாமான், அதுவும் நல்ல சாமான் உண்டு. அதோட எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அதை விட நார்மலாக டேட்டைக்கு நான் செய்த அந்த கனவாக்கறி இருக்குது, அதில் செய்து தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். ரொட்டி எல்லாத்துக்கும் ஒத்து போகும். நல்ல ரொட்டி எல்லாரோடையும் சேர்ந்து போகக்கூடிய ஆள் தான். ஓகே, ஆள் பிரச்சனை இல்லாத ஆள். சரி, இப்போ பாருங்க, அதேமாதிரி என் சாமான் எல்லாம் நான் கழுவி வச்சுட்டேன். எடுத்த சாமான் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இதுதான் அங்கே முக்கியம். சமையலில் முக்கியம் சாமான்களை கழுவி வைக்கிறது, இருந்த இடத்த கொண்டே வைக்க வேணும். அதில் முக்கியம். அந்த வகையில் எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுது. தோசைக்கல் ரெடி. சரிதானே, இப்போ நான் ரொட்டி தூங்க போது வேலை. ரைட், அது கொஞ்சம் ஸ்ப்ரே அடித்தேன் நான். ஸ்ப்ரே அடிச்சுட்டு இனி வேறு இல்லை பூசுவோம். எல்லாரும் அப்படி பூசி விட்டுறாண்டா ரொட்டி கல் சூடாக ரெடியாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் நான் பார்க்கிறது எக்ஸ்ட்ராவாக இதைத்தான், சும்மா இங்கே ஈஸியாக இருக்கும். அது நல்லா இருக்கும். அது மாதிரி இவருக்கும் சாதுவாக ஆயிலை பூசி வைப்போம் ரெடியாக. இப்போ ஒட்டாது. ஆயில் இல்லாட்டி தண்ணியும் இதுக்கு பூசலாம். தண்ணியை எடுத்து பூசினாலும் நல்லா. தண்ணியும் இதுக்கு மேலே பூசினா ஒட்டாது. இந்த பச்சை மாதானே அதுக்கு இது பூசாமல் உருள்வர். சமையல் கலைன்றது ஒரு சயின்ஸ், மற்றது ஆர்ட். ரைட், அதைத்தான் நான் முதல் சொன்னேன். இங்கே பாருங்க, சமையலுக்கு ஒரு 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 விஷயத்தை நீங்கள் தட்டை ஆக்குறேன்டா முதல் அது உருண்டையாக இருக்கணும். உருண்டையை தான் தட்டை ஆக்கலாம். ஒரு கோல வடிவத்தை தான் அமர்த்தினால் தட்டையாக வரும். அப்போ அதுக்காண்டி தான் இந்த ரொட்டி செய்யக்குள்ளே கூடுதலாக நாங்கள் இது ஒரு நல்ல கோலமாக, எவ்வளவுக்கு ஒரு கோலமாக வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டி வடிவாறு வட்டமாக வரும். ரொட்டியை நான் செய்து போட்டு திரும்ப நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ சைடில் இருந்து ஆக்களுக்கு சேவ் பண்ணக்குள்ளே வேணுமாண்டா, விசிட்டர்ஸுக்குண்டா நல்ல கத்திரிக்கோலை வச்சு நல்ல வடிவாக ரவுண்டாக வட்டி எடுக்கலாம் இந்த பிழைச்சி போன இடங்களில். ரைட், சரிதானே. இப்போ முதல் இதை நல்ல எப்படி உருண்டையாக்கி நல்ல ரோலாக்கினால் தட்டையாக்கக்குள்ளே நீங்கள் அது நல்ல ஒரு வட்ட வடிவத்தில் வரும், வட்ட தட்டில் வரும். ரைட், அதுக்காண்டு தான் தட்டைக்குள்ளேயும் இதை பாருங்க, இங்கே கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் தண்ணி போடணும். தண்ணி போட்டால் ஒட்டாமல் நல்ல வடிவை வருவார். ரைட் ரைட், இது நல்ல ஓரளவுக்கு ஷேப்பாக வாரேன்டா, வடிவாக வாரேன்டா. இங்கே பாருங்க, நான் அதை தூக்கி காட்டுறேன் கேமராவை. நல்ல வட்டமாக வருவார். சில பேருக்கு மொத்த ரொட்டி விருப்பம், சில பேருக்கு மெல்லிய ரொட்டி விருப்பம். அன்றைக்கு போட்ட சாமான்கள் மிளகாய்கள் எல்லாம் அப்படியே தெரிவர் மேலுக்கு பார்க்கவே தெரிவர். ரொட்டியே இப்படி நல்ல வடிவை ஒட்டாத மாதிரிக்கு கீழே ஒட்டாமல் பூசி சின்ன ஒரு இது செய்து போட்டு திரும்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆன பிறகு தலைகளாக மாற்றுவோம். ரைட், இப்போ இந்த ஷேப்புகளும் பார்த்தீங்களா இப்போ மாற்றிட்டேன். ரைட், இனித்தான் எனக்கு இந்த ரோலருன்ற வேலை இருக்குது. இந்த ரோலரால் என்ன செய்வேன். ரைட், இப்போ நான் ஒற்றை கையாலாம் கேமரா செய்கிறேன். ரெண்டு கையாலையும் பிடிச்சி செய்யலாம். இப்படி உருட்டி இதை நீங்கள்
மெல்லிசாக்குவீங்களா பாருங்க நல்லா வடிவே நல்லா பெரிது இங்கே மிளகாய் இருக்குது, வெங்காயம் இருக்குது, தேங்காய் பூவும் போடலாம். இதுக்கு தேங்காய் பூ போட்டால் நல்லா இருக்கும். தேங்காய் பூ நான் பழமையாக போடுறேன். இன்றைக்கு தேங்காய் பூ போட நான் மறந்துட்டேன் கதையோட. நல்லா இருக்கும், தேங்காய் பூ போடாட்டியும் நல்லா இருக்கும். தேங்காய் பூ இருந்தால் போடலாம். சரிதானே? ரைட். என்ன மாதிரி வருதுன்னு வேறுங்க ரொட்டி. ரொட்டி நல்ல ஒரு யூனிஃபார்மாக வருதல்லோ. ரைட். எங்கள் ஒற்றை கையில் கேமரா, அதெல்லாம் நான் இப்படி செய்கிறேன். நான் உங்களுக்கு பேட்டர்ன் பழகி இருக்கும். பாருங்க என்ன வடிவாக வந்துட்டு. ரைட். யூனிஃபார்மாக ப்ரெஷரை கொடுத்து ஷேப்பை நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பை எடுக்கலாம். வேறுமாண்டா நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுவிடா, ஒரு கொஞ்சம் ஸ்ப்ரே இருக்குது தானே, ஸ்ப்ரே ஒரு கொஞ்சத்தை அடிப்போம். கொஞ்சம் இன்னும் நல்ல ஒலியாக வேறு ஒலியாக இல்லை, நல்ல ஒரு வாவ். சரி, இந்த கலர் ரொட்டியில் இந்த கலர் சரியான கலர் வேறு மட்டும் நீங்கள் இதை செய்யலாம். நல்லா சிம்பிளாக இருக்கும். என்ஜாய் பண்ணி செய்யுங்க, அதான் எனக்கு முக்கியம். வறுக்கிற மாதிரி ஒரு வேலையும் செய்யாதங்க. செய்யக்குள்ள இது சந்தோஷமாக செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாப்பாடும் டேஸ்ட்டாக வரும், உங்களோட மைண்டும் ப்ரிப்பேர்ட் ஆயிரும். அதாவது ஆக்களில் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்களை பார்க்கக்குள்ளே செய்யுங்க. ஆக்கள் சமையலை ஆக்கள் காட்டி செய்கிறது நல்ல. ஏன்னா அவைக்கும் அதில் ஒரு ஆசை வரும். சாப்பிட வைக்கல ஆசை ஒன்று வரும். ரைட். இன்வால்வ் ஆக்குறது, ஆக்களை இன்வால்வ் ஆக்கி செய்ய நல்லா இருக்கும். ஆல்ரைட். ஆல்மோஸ்ட் இந்த ரொட்டி இப்போ தயாராகிட்டுது. எனக்கு இன்னும் ஒரு ரொட்டி கொஞ்சம் ஆயிருக்கு. இன்னும் ஒன்று இல்லை 2 ரொட்டி சுடலாம். சொல்லி வேற இல்லை. இதுக்கு இன்னும் விருப்பமான நாண்டே மிளகா போட்டோடைய பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இந்த க்ரஸ்ட் சில்லின்னு சொல்கிற சாமான் இருக்கല്ലോ, அதுவும் போடலாம். இப்போ அது நல்லா இருக்குல்ல. வெங்காயம் இந்த மிஷின்லாம் போட்டு நான் வெங்காயம் நல்லா இருக்கு. கை மிஷின், அதுக்கு பவரும் இல்லை. டன். ரொட்டி டன். பார்த்தீங்களா, ரொட்டி ரெடியாக வந்துட்டுது. இதில் நீங்கள் இப்போ ரொட்டி யாருக்கு செய்கிறீங்கன்றதை பொறுத்து, இப்போ விசிட்டர்ஸ்ண்டா அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு அளவு செய்ய வேணுமெண்டா இந்த ரொட்டியை நீங்கள் இந்த ஷேப்பை வடிவாக வெட்டலாம். அதாவது என்ன, இப்போ சரியான ஒரு வட்டத்துக்கு வெட்டி இந்த எட்ஜஸை ஒரு ஷேப்பாக கொண்டுந்தீங்கண்டா அழகாக இருக்கும். அது வெளியில் சிதம்பி போன இதுகள் இருக்குது, அதில் எடுத்த இவருங்க என்ன வடிவான ஒரு ரொட்டி வந்துட்டு இல்லை, நல்லா இருக்குல்ல, நல்ல ஷேப். என்ன இது நீங்கள் ரவுண்டா அல்லது ஸ்கொயரா எல்லா ஷேப்லையும் வெட்டி ஒரு வடிவை சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் ஒரு இப்படி ஒரு பிளேட்டில் இதில் வச்சு போட்டு கொடுக்க நல்லா இருக்கும். இதில் வச்சுட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாருங்க, நான் இப்போ அடுப்பில் மற்றதை செய்து கொண்டு தான் செய்கிறேன். கிரிட்டிக்கல் பார்த்துன்றது தான் அதை செய்து கொண்டு செய்வேன். ரைட். இப்போ இதில் நீங்கள் வேண்டிய சாமான்களை போடலாம், அதுக்கு நல்லா இருக்கும். இப்போ என்னட்ட இருக்கிற சாமான்களை நான் இதை என்ன செய்ய போகிறேன், இதுக்கு இந்த மேப்பிள் சிரப் இருக்குது தானே, அதை கொஞ்சத்தை விட போகிறோம். சைடில் விடுற என்னண்டா, இப்போ நான் கொடுக்குற ஆள் விருப்பமாண்டா சாப்பிடலாம், விருப்பம் இல்லாட்டி விடலாம். ரைட். இங்கே ஒரு கொஞ்சம் போடுவேன். அதே மாதிரி நான் இப்போ அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன், இதில் ஒரு இது இருக்குது தானே, இந்த என்னென்னு சொல்கிற இது மாசி கருவாடு சம்பல் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த இருக்குது, இதுலேயும் ஒரு கொஞ்சத்தை எடுத்து சைடில் இப்படி போடுவேன். ரைட். அப்போ அதுவையும் தொட்டு சாப்பிடலாம். அதோட நான் இன்னும் ஒரு சாமான் வச்சுக்கிறேன், மாஜரின். இருக்கு இந்த மாஜரின் எந்த மாஜரின் போடலாம். அதுலேயும் ஒரு கணக்கையில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து சைடில் வைப்பேன். அப்போ நான் சேவண்ண போறால் விருப்பமாண்டா அதை எடுத்துக்கொள்வினோம், விருப்பம் இல்லாட்டி தவிர்த்து கொள்வினோம். அது வேஸ்ட் ஆகக்கூடாதானே. சரி, இப்போ உதாரணமாக இந்த பிளெயினில் கொடுக்குற மாதிரி சரி, அதே மாதிரி
இந்த இருக்குது இதுலேயும் ஒரு கொஞ்சம் சைடில் போடுவேன் அவையில் விருப்பமாண்டா தொட்டுக்கொள்வினம் சரிதானே இது பாருங்க எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஃபுட் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ இதை நீ சாப்பாட்டுக்கு தயார் செய்வலாம் இதில் முக்கிய விஷயம் என்னென்னா இப்போ நான் சமைச்சு கொண்டிருக்கிறேன் இங்கேயும் இன்னொன்று ரொட்டி இங்கே போய்கொண்டிருக்கு அடுப்பில் போய்கொண்டிருக்கு இப்போ இந்த சமைச்ச இடம் வந்து ஒரு ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரி தானே அடுத்த ஆள் வேலைக்கு வரைக்குள்ளே அடுத்த ஆள் இந்த டியூட்டியை கிச்சனில் டேக் ஓவர் பண்ணிக்குள்ளே அந்தந்த சாமான் அந்தந்த இடத்த இருக்கணும் கிச்சன் பழைய மாதிரி க்ளீனாக வரணும் இவ்வளோ முக்கியம் அப்போ நாங்கள் இங்கே சமைச்சு முடியக்குள்ளே ஆரம்பத்தில் எப்படி கிச்சன் இருந்தோ அந்த நிலைக்கு கிச்சன் வந்திருக்கணும் அப்போ தான் அடுத்த நாள் வந்து சந்தோஷமாக வேலையை ஆரம்பிக்கலாம் இட்ஸ் லைக் அ ஷிஃப்ட் ஒர்க்கிங் ஏன்னா கிச்சன் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுற இடம் ரைட் அதுக்காக தான் அதை சொன்னேன் ஓகே சாப்பாடு தயார் இப்போ நான் கொடுக்க போகிறேன் சாப்பிட்றாக்கள் சாப்பிட்டுட்டு தங்களோட கொமெண்ட்ஸை சொல்லுவினம் அதே நேரத்தில் நீங்கள் பார்க்குறாக்களும் உங்களோட கொமெண்ட்ஸை சொல்லுங்க எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் இது வந்து என்ட மெத்தட் ரைட் என்ட யூனிக் மெத்தட்னு சொல்லலாம் அதாவது நான் கற்றுக்கொண்டது கிடையாது எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு கொண்டு செய்கிறேன் இதில் சில திருத்தங்கள் செய்யலாம் சரி பிள்ளை இருக்கும் அதை மன்னிச்சு கொள்ளுங்கோ உங்களோட இன்புட்டையும் கொடுங்கோ என்று சொல்லி பார்க்குறாக்கள் லைக் பண்ணுறாக்கள் தயவுசெய்து மற்றாக்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கோ என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் இது ஒரு திடீரென்று செய்த ஒரு சாப்பாடு தான் இன்னும் பல பதவிகள் வேறு இருக்குது அவருடைய எதிர்பார்ப்பு கொண்டு கூறி உங்களிடமிருந்து அன்பு வழக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் ஸ்ரீதரன்.